புது கார் வாங்கினா ஸ்டேட்டஸ் போடுறோம், ஜிம்முக்கு போனா செல்ஃபி எடுக்கிறோம், ஏதோ ஒரு சின்ன பிசினஸ் ஐடியா வந்தா கூட ஊர் ஃபுல்லா தண்டோரா போடுறோம். ஆனா இதெல்லாம் பண்றதுனால நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல டார்கெட் ஆகுறீங்களா? உலகத்துல ரெண்டு விதமான ஆளுங்க தான் இருக்காங்க. ஒன்னு சத்தம் போட்டுட்டே ஓடுற காட்டு நாய், இன்னொன்னு சத்தமே இல்லாம வேட்டையாடுற கருஞ்சிருத்து. நீங்க இவ்வளவு நாள் காட்டு நாயா இருந்து எல்லாரையும் அலர்ட் பண்ணது போதும். இன்னைக்கு இந்த பிளாக் பேந்தர் ஸ்ட்ராட்டஜி உங்களை ஒரு சைலண்ட் கில்லரா மாத்த போகுது. உங்களை சுத்தி இருக்கிற அந்த சுப்பீரியர் ஃபோர்ஸை, அதாவது உங்களை விட பெரிய ஆளா இருக்கட்டும் இல்ல பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அவங்களை எப்படி மண்ணு கவ வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது மோட்டிவேஷன் கிடையாது, இது ஸ்ட்ராட்டஜி. ஸ்கிரிப்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு காட்டு நாய் கிடையாது, ஒரு பிளாக் பேந்தர் அப்படின்னு நம்பினா மட்டும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு உள்ள வாங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் புரியாது, ஜெயிக்கணும்னு வெறி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எப்படின்னு ஒரு கருஞ்சிருத்தையா மாறுறதுன்னு இப்போ 8 ஃபேஸ்ல சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. Phase 1, the curse of being seen. ஏன் நம்ம தோத்து போறோம் தெரியுமா? ஏன்னா நம்மளோட அடுத்த மூவ் என்னன்னு நம்ம எதிரிக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுது. ஒரு கருஞ்சிருத்தை மத்த விலங்குகள் மாதிரி கிடையாது, அது இருட்டோட இருட்டா கலந்துடும். அது அங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. நீங்க உங்க கோல் நோக்கி ஓடும்போது உங்க வைப் மட்டும்தான் வெளியே தெரியணுமே தவிர உங்க பிளான் வெளியே தெரியக்கூடாது. நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? எவனோ ஒருத்தன் நம்மள பாராட்டணுன்றதுக்காக நம்மளோட சீக்ரெட் வெப்பனை முன்னாடியே காட்டிடுறோம். நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? எவனோ ஒருத்தன் நம்மள பாராட்டணுன்றதுக்காக நம்மளோட சீக்ரெட் வெப்பனை முன்னாடியே காட்டிடுறோம். ஆனா பேந்தர் அப்படி பண்ணாது, அது தன்னை முழுசா மறைச்சிக்கும். இருட்டு தான் அதோட பலம். உங்க வாழ்க்கையில அந்த இருட்டு எது தெரியுமா? உங்களோட பிரைவசி. Phase 2, stealth is power. சிறுத்தை மெதுவா நடக்கிறத பார்த்திருக்கீங்களா? அதோட கால்ல இருக்கிற அந்த பேட் சத்தமே வராம பார்த்துக்கும். அது ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நிலமே அதிருதுன்னு மத்த விலங்குக்கு தெரியாது. நாம இங்க என்ன பண்றோம்? நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு கத்திக்கிட்டே இருக்கும். ஆனா பேந்தர் ஸ்ட்ராட்டஜி படி சைலன்ஸ் இஸ் a weapon. நீங்க அமைதியா இருக்கிறப்போ உங்க எதிரிக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இவன் ஏன் ஒண்ணுமே பண்ணல, இவன் பயந்துட்டானா அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் உங்களோட கோல்டன் டைம். அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் உங்களோட கோல்டன் டைம். உங்க லைஃப்ல நீங்க யாரையாவது சைலண்ட் ஆக்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஆள் இருந்தா கமெண்ட்ல சைலன்ஸ்னு டைப் பண்ணுங்க. அவங்க பேரை சொல்லறேனா, ஜஸ்ட் அந்த மைண்ட் செட்டை கமிட் பண்ணுங்க. Phase 3, analyzing the giant. உங்களை விட பெரிய ஆளை எதிர்க்கணும்னா நேருக்கு நேர் மோதக்கூடாது, அது முட்டாள்தனம். ஒரு பிளாக் பேந்தர் தன்னை விட பெரிய எருமையையோ இல்ல முதலையையோ வேட்டையாடும் போது அது நேரா போய் முட்டாது. அது பல மணி நேரம் அந்த மிருகத்தை கவனிக்கும். அது எங்க தண்ணி குடிக்குது, எப்ப தூங்குது, அதோட பலவீனம் என்ன, இதையெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி மனசுல பதிய வைக்கும். நாம என்ன பண்றோம்? பிரச்சனை வந்த உடனே இமோஷனல் ஆகி கத்துறோம். ஆனா பேந்தர் இமோஷனல் ஆகாது, அது கால்குலேட்டட் ஆகும். உங்க எதிரி பலசாலிதான், ஆனா அவனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். அந்த புள்ளிய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு கல்லு மாதிரி அசையாம இருக்கணும். அந்த பொறுமைதான் உங்களை ஒரு லெஜெண்ட் ஆக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், கோஸ்ட் மோட் அப்படின்னா என்ன? நீங்க சோஷியல் மீடியால இருந்து காணாம போறதோ இல்ல போனை ஆஃப் பண்றதோ கிடையாது. நீங்க எல்லார் முன்னாடியும் இருப்பீங்க, ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் உண்மையான ஸ்டெல்த். ஒரு கருஞ்சிருத்தை மரத்துக்கு மேல படுத்துக்கிட்டு கீழே போற எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கும். ஆனா கீழே இருக்கிற எதுக்குமே மேல ஒரு மரணம் காத்துட்டு இருக்குன்னு தெரியாது. இன்னையிலிருந்து ஒரு உறுதி எடுங்க, உங்க சக்சஸ் வெளியே வரும்போது மட்டும்தான் உங்க சத்தம் கேட்கணும். அது வரைக்கும் நீங்க ஒரு நிழல். நிழலுக்கு உருவம் உண்டு, ஆனா சத்தம் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியோட அடுத்த கட்டம் இன்னும் டேஞ்சரஸ் ஆனது. மத்தவங்களை பயமுறுத்துறது வேற, மத்தவங்களை யோசிக்க வைக்கிறது வேற. நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க தானாவே பயப்படுவாங்க. ஏன்னா கணிக்க முடியாத ஒரு மனுஷன்தான் உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தானவன். இவ அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ற அந்த பயம்தான் உங்களை ஒரு லீடர் ஆக்கும். பாந்தர் கத்தாது, ஆனா அது முறைச்சு பார்த்தாலே காடே நடுங்கும். உங்க கண்ணுல அந்த தீர்க்கம் இருக்கணும், உங்க பேச்சுல நிதானம் இருக்கணும், உங்க செயல்ல வேகம் இருக்கணும். ஆனா இது எதுவுமே முன்னாடியே தெரியக்கூடாது. இதான் இந்த பிளாக் பேந்தர் ரூல் நம்பர் 1. இப்போ அட்டாக்கிங், அந்த பெரிய எதிரிய எப்படி ஒரே அடியில வீழ்த்துறது, நாம எப்படி ஒரு ஷேடோவா மாறணும், எப்படி நம்மை நாமே மறைச்சிக்கணும்னு பார்த்தோம். ஆனா வெறும் மறைஞ்சிருக்கிறதுனால மட்டும் நம்ம ஜெயிக்க முடியாது. வேட்டையாட தெரியாத புலி பூனைக்கு சமம். உங்களை விட பலமான எதிரி, உங்களை விட பெரிய பிரச்சனை,
இவங்களையெல்லாம் எப்படி ஒரு செகண்ட்ல வீழ்த்துறது? ஒரு கருஞ்சிறுத்தை தனக்கு முன்னாடி இருக்கிற மலையை விட பெரிய மிருகத்தை எப்படி ஒரே ஒரு கடியில செயலிழக்க வைக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லீத்தல் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பார்ட் 2. பெல்ட்டை டைட் பண்ணிக்கிங்க, ஏன்னா இப்பதான் நம்ம உண்மையான வேட்டைக்குள்ள போக போறோம். Phase 4. Finding the jugular. பாந்தர் ஒருபோதும் எதிரியோட காலையோ இல்ல முதுகையோ கடிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாது. அது குறி வைக்கிறது ஒரே ஒரு இடத்தை தான். அது அந்த மிருகத்தோட கழுத்து, அதாவது the jugular. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எல்லாத்துலயும் முட்டிக்கிட்டு இருக்க கூடாது. உங்க பிரச்சனையோட வீக் பாயிண்ட் எதுன்னு பாருங்க. உங்க மேல ஆதிக்கம் செலுத்துற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, இல்ல உங்களை அழுத்துற ஒரு பெரிய கடனா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு பலவீனம் இருக்கும். அந்த ஒரு புள்ளியை அடிக்கிறது மூலமா ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் நீங்க சரிச்சிடலாம். ஒர்க் ஹார்ட் பண்றவன் சாதாரண ஆளு, ஆனா ஒர்க் at the right spot பண்றவன் தான் பேந்தர். உங்க பிரச்சனையோட கழுத்து எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? Phase 5. The burst of explosive power. சிறுத்தை 1 மணி நேரம் சிலையாட்டம் நிற்கும். ஆனா அது பாயிர அந்த 2 செகண்ட் இருக்கே, அது மின்னல் வேகத்தை விட அதிகமா இருக்கும். இதைத்தான் நாம் எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸிகியூஷன் சொல்றோம். நீங்க அமைதியா இருக்கிறது எதுக்கு தெரியுமா? அந்த ஒரு நொடி வேகத்துக்காகத்தான். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா அது வரைக்கும் உங்களை யாருன்னு காட்டிக்காதீங்க. ஆனா ரிசல்ட் வரும்போது அந்த வேகம் ஊரையே திரும்பி பார்க்க வைக்கணும். திடீர்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது உங்க எதிரியால ரியாக்ட் பண்ணவே முடியாது. அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள நீங்க கேமை முடிச்சிருப்பீங்க. இந்த வேகம் உங்ககிட்ட இருக்கா? இருந்தா கமெண்ட்ல ஸ்பீட்னு டைப் பண்ணுங்க. Phase 6. Precision over panic. வேட்டையாடும் போது பாந்தர் ஒருபோதும் பதட்டப்படாது. அது ஒரு இன்ச் மிஸ் ஆனா கூட வேட்டை தப்பிடும்னு அதுக்கு தெரியும். நம்ம பண்ற பெரிய தப்பு, ஜெயிக்க போற கடைசி நிமிஷத்துல இமோஷனல் ஆகி ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறோம். ஆனா பேந்தர் மைண்ட் செட்ல பேனிக்கு இடமே இல்லை. சுத்தி எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் அதோட போக்கஸ் சிதறாது. துல்லியம்தான் ஒரு சாதாரண மனுஷனை மாஸ்டரா மாத்துது. Phase 7. No witnesses. காட்டுல ஒரு பழமொழி உண்டு, பாந்தர் வேட்டையாடினா சத்தம் கேட்காது, மிச்சம் மீதி இருக்காது. அதாவது அது வேலையை முழுசா முடிக்கும். நீங்க ஒரு காரியத்துல இறங்கிட்டா அதை பாதில விடக்கூடாது. அந்த பிரச்சனைய வேரோட அழிக்கணும். இல்லன்னா அது மறுபடியும் முளைச்சு வந்து உங்களை தாக்கும். உங்க எதிரிக்கு மறுபடியும் எழுந்து வரதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கூட கொடுக்காதீங்க. வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் கெத்தா பேசாதீங்க. அமைதியா அடுத்த வேட்டைக்கு கிளம்புங்க. ஏன்னா நிஜமான வெற்றியாளன் தன்னோட பழைய வெற்றியை பத்தி பேசிட்டு இருக்க மாட்டான். அவனோட அடுத்த இலக்கு எதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். இதுதான் the warrior cycle. Phase 8. Mastering the shadow within. பாந்தர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது மத்தவங்களை ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை ஜெயிக்கிறதும் தான். இருட்டுல தனியா இருக்கிறப்போதான் ஒரு பாந்தர் ராஜாவா இருக்கு. நீங்களும் அதே மாதிரி தான். உலகம் உங்களை கவனிக்காதப்போ, யாரும் உங்களை பாராட்டாதப்போ நீங்க என்ன பண்றீங்க? அதுதான் உங்களோட உண்மையான குணம். உங்க ரகசிய உழைப்பு தான் ஒரு நாள் உங்களை வெளிச்சத்துல கொண்டு வந்து நிப்பாட்டும். மத்தவங்க தூங்கும்போது நீங்க வேட்டையாடுங்க. மத்தவங்க பேசும்போது நீங்க கவனிங்க. மத்தவங்க யோசிக்கும் போது நீங்க செஞ்சு முடிங்க. இதுதான் இந்த உலகத்தை ஆள்றதுக்கான எளிய வழி. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த Black Panther ஸ்ட்ராட்டஜி வெறும் ஒரு வீடியோ கிடையாது, இது ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்க கணிக்க முடியாத ஒரு சக்தியா மாறிடுவீங்க. இந்த வீடியோவோட எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொருத்தருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம அறிவோன் குடும்பம் ஒரு வேட்டையாடுற பாந்தர் கூட்டமா மாறணும். மறக்காதீங்க, அமைதிங்கிறது பலவீனம் கிடையாது, அது ஒரு பெரிய தாக்குதலுக்கான தயாரிப்பு. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வைல்ட் விஸ்டம் உடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வேட்டையை தொடருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெளிவை கொடுத்திருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நெருங்கிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பாந்தரா மாறட்டும். Stay focused, stay silent, stay deadly. நன்றி.